எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரங்க ராசி சக்கரத்துல முதல் ராசியா அமைஞ்சிருக்கக்கூடியவங்க. நல்ல பேசும் திறன் கொண்ட இந்த மேசராசி அன்பர்கள் வெளிப்படையா பேசக்கூடியவங்க தான். நல்ல பொறுமைசாலிகள், தலைமை பண்பு, நம்பிக்கை, நேர்மறை எண்கள், உற்சாகமான செயல்பாடு, இதுக்கு எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க. இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, மேசராசி அன்பர்களுக்கு மகத்துவம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாதங்கள்ல, அதாவது மாசியும் பங்குனியும் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதங்கள்ல சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்றாரு. இதனால நவகிரகங்கள் பயணத்தால மேச ராசியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்குதுன்னா, நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய மாசமா தான் அமைய போகுது. இந்த மார்ச் மாதத்துல மேசராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீட்டுல உச்சம் பெற்று அமையக்கூடிய செவ்வாய் சுக்கிரனோட இணைஞ்சுக்கிறார். லாப வீட்டுல சூரியன் ஆட்சி பெற்ற சனியோட புதனை இணைஞ்சிருக்கிறதால சந்திரனோட பயணமும் சாதகமா இருக்கிறதால அற்புதமான மாதமா அமைய போகுது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலா எதையும் சாதிச்சு காட்டுவீங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. அதே மாதிரி தொழில் ஸ்தானம் சொல்லப்படுற 10ஆம் வீட்டுல செவ்வாய் உச்சம் பெற்று பயணம் செய்யறதால தொழில் வியாபாரத்துல தைரியமா பணத்தை முதலீடு செய்வீங்க. இரட்டிப்பு லாபமும் கிடைக்க போகுது. அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மாதம். பதவி, அதிகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வளர்ச்சிக்கான மாதமா தான் பார்க்கப்படுது. திருமண சுபகாரியங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய நேரம். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணியால உங்களுக்கு ராஜயோகம் உண்டாக போகுது. குரு பகவான் பார்வையும் சாதகமா அமைஞ்சிருக்கிறதால சுபகாரியங்கள் அதிகமா நடைபெற போகுது. அதே மாதிரி காதல் கிரகங்களோட கூட்டணியால திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்க போகுது. உங்களோட உடல்நிலையில ஆரோக்கியம் அற்புதமா அமைய போகுது. அதே மாதிரி மார்ச் மாதங்கள்ல 10ஆம் தேதியிலிருந்து புதன் மீனராசியில நீச்சம் அடைகிறார். ராகுவோட கூட்டணி சேர்ந்து புதுவித முயற்சியும் யோகத்தையும் கொடுக்க போறாங்க. புதன் கல்விக்காரகனா அமைஞ்சிருக்கிறதால மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டமா அமைய போகுது. மேச ராசிக்காரங்களுக்கு தேர்வுகளை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதே மாதிரி அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல காலகட்டம் தான். உங்களுக்கு சாதகமான நிலையில கிரகங்களோட பயணம் இருக்கிறதால வெற்றிகள் தேடி வரப்போகுது. அதே மாதிரி குடும்ப பெண்களா இருக்கிறவங்களுக்கு பொன்பொருள் சேர்க்க உண்டாகும். நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய காலம்தான். குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும். உங்களுடைய பேச்சுக்கு அதிக பலம் கிடைக்கும். அதே மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாசத்துல மிகுந்த நன்மைகள் கிடைக்க போகுது. மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில 3 கிரகங்களோட சேர்க்கை 11ஆம் இடத்துல நிகழ இருக்குது. 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே நல்ல பலன்கள் தான் அதிகரிக்கும். அதுவும் 3 கிரகங்கள் இருக்கிறதால உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தான். மார்ச் 15ல இருந்து சுக்கிரன், சனி, ராசி அதிபதி செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் அமர இருக்கிறதால இது மிகவும் நல்ல பலன்களை தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. மாசத்தோட ஆரம்பத்திலேயே 1-10 தேதி வரைக்குமே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். செலவுகளும் அதிகரிக்க வைப்பாரு. புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய வியாபார முயற்சிகள்ல வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அமாவாசை தினங்கள் அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மேலும் அன்னதானம் செய்யுங்க. சகல விதமான தடைகளும் நீங்கி சுப காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நேரம்தான். மேலும் மேசராசியில நட்சத்திர பலன்கள் பார்க்குறப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை மறைச்சு வெளியில மகிழ்ச்சியை காண்பிக்கக்கூடிய திறமையுடைய இந்த அஸ்வினி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாசம் நட்சத்திரநாதன் கேது சப்தமஸ்தானத்துல குருவோட சாரம் பெற்று அமைஞ்சிருக்கிறார். மேலும் ராசிநாதன் செவ்வாய் தனவாக்கு ஸ்தானத்துல ரொம்ப பலமா சஞ்சரிக்கிறார். பல வகையிலும் நற்பலன்கள் நடக்க போகுது. தெய்வ பக்தி அதிகரிக்கும். பயணங்கள் மகிழ்ச்சி தரப்போகுது. லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரக கூட்டணியால மனசுல சுய நம்பிக்கை அதிகரிக்கும். ராசியில இருக்கக்கூடிய ராகு எந்த விஷயத்தையுமே அவசரத்தை கொடுக்க வைப்பாரு. அதனால எதுலையும் கவனமா பேசி பாருங்க. குடும்பத்துல இருந்துட்டு வந்த கஷ்டங்கள்லாம் விலகும். அதே மாதிரி சண்டை சச்சரவுகளும் நீங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி முடிவு எடுங்க. இதனால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். பிள்ளைகளோட கல்வியில நல்ல மாற்றங்களும் வரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி கெட்ட கெட்ட கனவுகள் தோன்றி மறையும். நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. மனசுல நிலையான எண்ணம் வந்து சேரும். பண நெருக்கடியும் குறையும். அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த சிக்கலை சந்திச்சு அதிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாகவும் பார்க்கப்படுது. அதே மாதிரி உத்தியோகம் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியதாகவும் இருக்குது. முக்கிய பொறுப்பு கிடைக்கும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதங்கள்ல தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையில சம்பந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மனதில் துணிவு பிறக்கக்கூடிய காலம்.
பணவரவு எதிர்பார்த்தபடி தான் திருப்திகரமா இருக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் சந்திக்க வேண்டி இருக்கிறதால ஒவ்வொரு பணியிட விஷயங்களையும் கவனமா இருந்து செயலாற்றுங்க. இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செலவு உண்டாகும். தொடர்ந்து நீங்க படிப்புகள்ல அதிகம் கவனம் செலுத்திட்டு வாங்க, வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்கார அன்பர்கள் செவ்வாய் தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமான வணங்கி வாங்க, தடைகள் எல்லாம் நீங்கும். மேலும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெள்ளை மனசு கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாசம் நட்சத்திரநாதன் சுக்கிரன் குருவோட சாரத்துல பயணிக்கிறார். இந்த மாசம் விரயஸ்தானத்துல உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதனால காரிய தடைகள் எல்லாம் அகலும். மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சமார்த்தியமான பேச்சு உங்களுக்கு கை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமா இருக்கும். நீண்ட நாளா இழுத்துட்டு வந்த வீண் பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது. மரியாதை அந்தஸ்தெல்லாம் உயர போகுது. ராசியில இருக்கக்கூடிய ராகுவால ஐனசைன போகஸ்தானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் சுக்கிரனாலையும் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலம். உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்களோட மத்தியில மதிப்பும் உயரப்போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் பலம் பெற்று இருக்கிறதால பிள்ளைகள் மூலமா சந்தோஷமான செய்தி உண்டாகும். தொழில் வியாபார சிக்கல்கள்லாம் நீங்கி நல்ல முறையில நடைபெற போகுது. கூடுதல் லாபம் கிடைக்கவும் போகுது. அதே மாதிரி தொழிலை விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளவும் போறீங்க. உத்தியோக பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்பும் கிடைக்கலாம். கடுமையா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். அலுவலகத்துல அடுத்தவங்களால திடீர் பிரச்சனை தலை தூக்கலாங்கிறதால ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு செயலாற்றுங்க. ஒவ்வொரு பேச்சிலையும் நீங்க கவனத்தை செயலாற்றுறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. பெண்களா இருக்கிறவங்க உங்களுடைய திறமையான பேச்சு மூலமா சாதகமான பலனை நீங்க கிடைக்க செய்யலாம். காரிய தடைகள் எல்லாம் நீங்கவும் போகுது. மனசுல இருந்துட்டு வந்த சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாக போகுது. எதிர்பார்த்த தகவல் சாதகமா வரப்போகுதுங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்க போகுது. புதிய ஆர்டர்கள் மூலமா முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை உங்களுக்கு தரும். மேலும் உங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கிறதால பயணங்கள்ல கவனமா இருந்து செயலாற்றுறதும் அவசியம். அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க கோபமா பேசுறத முற்றிலுமா தவிர்த்துடுங்க. மேல் மட்டத்துல இருக்கிறவங்களோட வாக்குவாதம் ஏற்படலாங்கிறதால கவனமா இருக்கிறது அவசியம். மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில முன்னேற்றம் அடையணும்னா முழு முயற்சியோட படிக்க பாருங்க. சக மாணவர்களோட மத்தியில உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல நவகிரகத்துக்கு சுக்கிரனுக்கும் மொச்சை நெய்வேத்தியம் செஞ்சுட்டு வாங்க. அர்ச்சனை செஞ்சு எதிர்பார்த்த பணவரவு இருக்க வைக்கும். அதே மாதிரி மன மகிழ்ச்சியும் ஏற்படும். கார்த்திகை 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு எந்த விஷயத்திலுமே நன்மை தீமை ரெண்டுமே முடிவெடுக்கக்கூடியவங்க தான் இந்த கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள். இந்த மாசம் நட்சத்திரநாதன் சூரியன் செவ்வாய் சாரம் பெற்று செஞ்சிருக்கிறார். மிக அருமையான காலகட்டமா இருக்குது. தேவையான உதவிகள் கிடைக்கும். பணவரவும் அதிகரிக்கும். வீண் அலைச்சலும் குறையும். உழைப்பும் அதிகரிக்கும். பயணங்களால வீண் செலவும் உண்டாகும். குடும்பத்துல அமைதி ஏற்படக்கூடிய நிலைமை தான். நிதானமா பேசி பழகுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்றது நன்மையை உண்டாகும். பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துறதும் நல்லதுதான். தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனியால தொழில் வியாபாரம் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலா உழைக்க வேண்டியதா தான் இருக்குது. பங்குதாரர்களோட இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒரு சுமூக முடிவுக்கு வரப்போகுது. உங்களோட வியாபாரத்தை விருத்தி செய்ய போறீங்க. உத்தியோகம் ரொம்ப கவனமா பணிகளை மேற்கொண்டு வாங்க. மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களோ அனுசரித்து செல்றது நல்லதுங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அதே மாதிரி பணி விஷயமா வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்க போகுது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். சேமிப்பு செய்யக்கூடிய மேலும் உங்களுக்கு தகுந்த ஆலோசனை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசங்கள்ல நீங்க எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். அதே மாதிரி பேச்சுல கவனமோட இருந்துட்டு வாங்க. தெளிவான சிந்தனை உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் கட்சியோட மேலிடத்துல சின்ன சின்ன சில பொறுப்புகள் ஏற்க முடிக்க வேண்டிய சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். இதன் மூலமா மேலிடத்தோட பாராட்டுகளையும் பெற போறீங்க. மாணவர்களா இருக்கிறவங்க கூடுதலா நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க பாருங்க. அதே மாதிரி பெற்றோர்களோட சொல்படி கேட்டு நடங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும். அதே மாதிரி புதன்கிழமைகள்ல பெருமாளை தரிசிச்சு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. எல்லா நலனும் உண்டாகும்.
நன்றி நண்பர்களே. இன்றைய பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.